மண்ணிலேயே நம்ம ஆசை, பொண்ணுலயே, பொண்ணு கூட மண்ணில தான் விளையுது. மண்ணுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. பொண்ணை போடுறோம், எல்லாத்துலயுமே மண்ணுல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் உருவாக்குறோம். கடைசியில் எதுக்குள்ளே போயிடும், மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனா அது வாழ்க்கை இல்லை. நான் இன்றைக்கு இறந்தாலும் மோட்சத்துல போய் வாழ்வேங்கிற ஒரு நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுக்கு இருக்குதோ அந்த மனுஷன் பாக்கியவான். ஒருவேளை நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா ஒரு காரியம் செய்யணும். இதை நான் போன வருஷமும் நான் சொல்லி, இந்த வருஷமும் இந்த தம்பிகளுக்காக சொல்றேன். ஒரு முடித்திருத்தம் செய்தவர்கள் முடித்திருத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. கீழே போய் ஒருத்தர் உட்கார்ந்தாங்க. கடவுளை விசுவாசிக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு எனக்கு உதவி செய்தபடியாக உங்களுக்கு நன்றி. முடித்திருத்தம் பண்றவர் சொல்றாரு, ஏயா உங்க அறிவு இருக்கா? எங்கேயா கடவுள் இருக்காங்க? உலகத்தில் நடக்கிற அழிவு அட்டுழியத்தையும் பார்த்தா கடவுள் பார்த்து சும்மாவா இருக்கிறாரு. நான் இதுக்கு பதில் சொல்ல பாருங்க. எந்த ஒரு மோசமான மகனை உண்மையான தகப்பன் அழிக்க நினைக்க மாட்டான், மாற்ற நினைப்பான். அதானே யாரா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு மையம் இருக்குன்னா அவன் 10-100 முறை ஜெயிலுக்கு போனாலும் ஜாமீன் எடுக்கிறது ஒரு அப்பா இருப்பாரு. யார் மையம் மனுஷன் மையம் இருந்துங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். அவர் கோபப்பட்டார்னா ஒரு நிமிஷம் சாம்பலா இருக்கணும். நம்ம உடம்பு நமக்கு அவர் அப்பாவா இருக்கு. அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கணும்னு சொன்னா என்னை உன் இருதயத்துக்குள்ள ஏற்றுக்க மாட்டேங்க. நிறைய பேரு இப்படிதான் வாழ்றாங்க.